என் பெயர் உஷா வினோத். இது என் கதையாக இருந்தாலும் இதிலுள்ள ஒவ்வொரு நொடியும் என் குடும்பத்துடன், குறிப்பாக என் தங்கையுடன், பெற்றோருடன் பின்னி பிணைந்திருக்கிறது. எங்கள் வீட்டில் 2 குழந்தைகள். ஒன்று நான், மற்றொன்று என் தங்கை. எங்கள் பெற்றோர் எங்களை ஒரே அளவில்தான் வளர்த்தார்கள். ஆனாலும் சில நேரங்களில் வாழ்க்கை நாம் எதிர்பாராத வழிகளில் திரும்பும். என் தங்கை நன்கு படித்தவள், சிறப்பாக வாழ்வாள் என்று என் பெற்றோர் கருதியிருந்தார்கள். ஆனால் என் மீது அவர்கள் வைத்த நம்பிக்கை ஒருவிதமான கட்டுப்பாடாகவே எனக்கு உணரப்பட்டது. நான் வளர்ந்தபோது வாழ்க்கை எனக்காக ஏதோ வித்தியாசமான பாதையை திட்டமிட்டிருந்தது. படிப்பில் நான் சிறந்த மாணவியாக இருந்தேன். ஆனால் என் எண்ணங்களோ என்னை பல இடங்களில் இழுத்துச் சென்றன. கர்ணவருணன், அவன் என் கதையில் முக்கியமான பாத்திரம். அவன் எனக்கு பிடித்தவன். ஆனால் அவனுடன் என் வாழ்க்கை இவ்வளவு பின்னிப் போயிற்றோ என்று எனக்கு ஆச்சரியம். அவன் நம்பிக்கைக்குரியவன் என்று முதல் பார்வையிலேயே என் எண்ணத்தில் பட்டது. இன்று என் தங்கை அருகில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் ஒரு அமைதி இருந்தாலும் என் உள்ளம் போராடிக் கொண்டிருந்தது. மெதுவாக மூச்சை அடக்கிக் கொண்டேன். வீட்டில் முழுவதும் அமைதி நிலவியது. என் பெற்றோர்கள் இருக்கும் அறையின் கதவை திறந்து பார்த்தேன். அவர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். இந்த வீட்டில்தான் பிறந்து வளர்ந்தேன். இங்கே என் நினைவுகள் அனைத்தும் பதிந்திருக்கின்றன. ஆனால் இன்று நான் எடுக்கப் போகும் முடிவு என் வாழ்வில் ஒரு புதிய அங்கமாகத்தான் இருக்கும். இது என் வாழ்க்கை. நான் தான் அதை தீர்மானிக்க வேண்டுமென்று என் மனம் சொல்லிக் கொண்டிருந்தது. நான் மேலே கைகூப்பி, கடவுளே, தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள் என இறைவனை வேண்டினேன். என் கண்கள் கலங்கின. என் துணிகள் அடங்கிய பையை இறுகப் பிடித்து கொண்டு மெதுவாக அறையை விட்டு வெளியே வந்தேன். இதயம் லேசாக நடுங்கியது. வீடு முழுவதும் அமைதியாக இருந்தது. இன்று இந்த வீட்டின் வாசலை தாண்டினால் இக்கதவுகள் இனி எனக்காக திறக்கவே திறக்காது என்பதை அறிவேன். இருந்தும் நான் என் முடிவில் அசைக்க முடியாதவளாக இருந்தேன். 1 மாதம் கழித்து என் திருமணம் நடக்க இருக்கிறது. ஆனால் இன்று இந்த வீட்டை விட்டு ஓடிப்போனால் என் பெற்றோருக்கு பெரும் அவமானம் ஏற்படும். மக்கள் அவர்களை பற்றி கேலி செய்வார்கள். என் வளர்ப்பின் மீது குறை எழும். ஆனால் மக்களை பற்றியே நினைத்து கொண்டால் என் சொந்த மகிழ்ச்சியை அடைய முடியாது. அம்மா, அப்பா, என்னை மன்னியுங்கள். என்னால் ஒரு நல்ல மகளாக இருக்க முடியாமல் போனது. ஆனால் இந்த விஷயத்தில் சுயநலமாய் இருப்பதை தவிர எனக்கு வேறு வழி தெரியவில்லை. இந்த எண்ணங்களுடன் கதவின் அருகில் வந்தேன். என் உள்ளம் பதற்றத்தில் அதிர நான் மிக கவனமாக கதவை திறந்தேன். இத்தனை வருடங்களாக நான் பெறாத அன்பு என் கர்ணாவிடம் கிடைக்கப் போகிறது. அவன் என்னை புரிந்து நல்ல வாழ்க்கையை கொடுப்பான். கர்ணவருணன் பைக்கின் முன் நின்று கொண்டு என்னை பார்த்தான். அவன் கண்களில் நம்பிக்கை கலர்ந்த உறுதியுணர்வு. ஆனால் என் உள்ளத்தில் மட்டும் இன்னும் கொஞ்சம் பதற்றம். கர்ணா, எனக்கு பயமாக இருக்கிறது என்றேன். அவன் மெதுவாகச் சிரித்தான். நீ என் காதலி. தைரியமாக இரு. நம் வாழ்வுக்காக நாம் எதிர்கொள்ளப் போகும் முதல் சவால் இது. வாழ்நாள் முழுவதும் நான் உன்னை பார்த்து கொள்கிறேன் என்றான். அவன் வார்த்தைகள் எனக்கு ஊக்கமளித்தன. ஆனால் என் மனதில் ஒரு கேள்வியும் எழுந்தது. இந்த முடிவு உண்மையில் சரியா? என் பெற்றோரின் மனதை காயப்படுத்துவது நியாயமா? இருந்தாலும் அவன்தான் என் வாழ்க்கை என்று என் மனம் உறுதியாய் சொன்னது. அவனுடன் நான் சேர வேண்டும். எனவே நான் அவனது பைக்கில் அமர்ந்தேன். வாழ்க்கையின் ஒரு புதிய பக்கம் திரும்பியது. கர்ணனை பார்த்து பதட்டமான குரலில் மீண்டும் சொன்னேன். கர்ணா, எனக்கு ஏனோ பயமாகவே இருக்கிறது. நான் சொல்லியதை கேட்டவுடன் அவன் கலகலவென சிரித்துவிட்டு, ஏன் கவலைப்படுகிறாய்? எல்லாம் சரியாகி போகும் என்றார். ஆனால் அவன் புன்னகை ஏனோ என்னுள் ஒரு விரும்பத்தகாத உணர்வை உருவாக்கியது. நான் மீண்டும் ஒரு முறை அவனை நோக்கி, கர்ணா, உங்களிடம் ஒரு விஷயம் கேட்கலாமா என்றேன். அவன் சரி என்று எனக்கு பதிலளித்தான். எங்கே போகிறோம்? கோவிலுக்கு போகலாமா அல்லது வேறு எங்கேயாவது என்று நான் கேட்டேன். அவன் சிறிய புன்னகையுடன், உங்கள் வீட்டில்தான் பிரச்சனை, என் வீட்டில் இல்லை. நாம் என்னுடைய வீட்டுக்குத்தான் போகிறோம் என்றான். நாளை முதல் நீ என் மனைவியாக இருக்கப் போகிறாய். நாளை காலை நாம் கோவிலுக்கு சென்று திருமணம் செய்து கொள்வோம். என் அம்மாவும் நம் திருமணத்திற்கு சம்மதித்து விட்டார் என்றான். அவன் சொன்னதை கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் வந்தது. ஒரு கணம் என் உள்ளம் ஓரளவுக்கு நிம்மதி அடைந்தது. நான் ஆழமான மூச்சை இழுத்து, ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வையுங்கள் கர்ணா. இன்று உனக்காக என் எல்லா உறவுகளையும் உதறி தள்ளிவிட்டு வந்திருக்கிறேன். நீ என்னை விட்டு விலகவே கூடாது என்றேன். அவன் சிரித்த வண்ணம் என் கையை பிடித்து, நான் உயிரோடு இருக்கும் வரை உன்னை விட்டு பிரிய மாட்டேன். இதை பற்றி கவலைப்படாதே என்றான். என் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. மனது குழப்பத்தாலும் பயத்தாலும் போராடி கொண்டிருந்தது. வண்டி ஒரு வீட்டின் முன் நின்றது. அது கர்ணாவின் வீடு. நான் ஆழமான மூச்சை இழுத்து கொண்டு என் உள்ளத்தை உறுதிப்படுத்தி கொண்டேன். அவன் என் கையை பிடித்து உள்ளே அழைத்தான்.
வீடு முழுவதும் அமைதியாக இருந்தது. என் வீட்டைப் போலவே இங்கும் மௌனம். ஆனால் இந்த மௌனம் எனக்கு 500 கேள்விகளை எழுப்பியது. அவன் என்னை நேராக தன் அறைக்குள் அழைத்துச் சென்றான். என் உள்ளம் மேலும் பதட்டமானது. கால்கள் நடுங்க. கர்ணா, இன்று நான் சோஃபாவில் தூங்குகிறேன். நீ படுக்கையில் தூங்கிக்கொள். நாளைக்கு கல்யாணம். அதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையை பற்றி பேசலாம் என்றேன். அவன் சிரித்துவிட்டு என்னை நோக்கி வந்தான். நாளை வரை யார் காத்திருப்பார்கள்? இது நம் வாழ்க்கையின் முதல் இரவு. மறக்க முடியாத இரவாக இருக்க வேண்டும் என்றான். நான் அவனை ஒதுக்கி தள்ளி, இல்லை கர்ணா, புரிந்து கொள்ள முயற்சி செய். இப்போதைக்கு எதுவும் கூடாது என்றேன். அவன் முகம் கடுகடுப்பாக மாறியது. எப்போது என்றாலும் நாம் மட்டும்தான் இல்லையா? நாளையும் நாமேதான் இருக்கப் போகிறோம். இன்று என்ன பிரச்சனை என்றான். நான் கோபத்தில் மோசமான நிலையில் இருந்தேன். முதலாவதாக நான் என் பெற்றோரை விட்டு வந்தேன். இரண்டாவதாக அவனுடைய அவசரம் என் உள்ளத்தை மேலும் பதட்டமாக்கியது. அவன் என்னை நெருங்கி வர நான் அவனை விளக்கினேன். நீ என்னை உண்மையில் நேசிக்கிறாயா கர்ணா? அப்படியென்றால் நான் சொல்வதை கேள் என்று சொன்னேன். அவன் கண்களில் ஆச்சரியம் ஒளிந்திருந்தது. என் உள்ளத்திலோ கவலை. நான் அவனிடம் முழுவதுமாக நம்பிக்கை கொள்ள தயங்கினேன். என் திருமணம் வரை நான் பொறுமையாய் இருக்க வேண்டும் என்று உறுதியாயிருந்தேன். அந்த இரவின் அமைதி எனது எதிர்காலத்தை நிர்ணயிக்கப் போகிறதா? என் கண்களில் பதட்டம். சொல்லு, என்ன சொல்ல வருகிறாய் என்றான். அவன் முகத்தை பார்த்தேன். வழக்கமாக நிறைய பேசும் அவர் இன்று மௌனமாகிவிட்டார். சரி, வாக்குவாதம் செய்யாதே. உறவுக்குள் விரிசல் வரும். காலை எழுந்து அம்மாவை சந்திக்கலாம். பிறகு நம்ம திருமணம் நடக்கும். அப்புறம் உன்னிடம் எந்த ஆட்சேபனையும் இருக்காது. குட் நைட் என்று சொல்லி தூங்கச் சென்றான். நான் பதில் சொல்லாமல் அவரை பார்த்தேன். மனதில் குழப்பம். என் பெற்றோரின் முகம் கண்முன்னே வந்தது. அம்மாவின் கையால் எனது தலைமுடியை வருடிய நினைவுகள் மீண்டும் மனதை பிசைந்தன. பிறகு கர்ணா சோஃபாவில் படுத்து கொண்டான். என்னை பார்க்கவே இல்லை. அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டுமென நினைத்தேன். ஆனால் என் மனம் தடுக்கச் செய்தது. திருமணமாகாத நிலையில் அவனிடம் நான் எச்சரிக்கையாய் இருந்தது சரிதானே? நாளை சமாதானப்படுத்தி கொள்ளலாம் என்று நினைத்து அமைதியாக படுத்தேன். ஆனால் தூக்கம் என் கண்களை விட்டு தப்பியோடியது. குழந்தை பருவம் முதல் இன்று வரை நடந்த நிகழ்வுகள் திரைப்படம் போல் என் உள்ளத்தில் ஓடியது. காலை பொழுதில் கர்ணா என்னை எழுப்பினார். சீக்கிரம் தயாராகிவிடு. கீழே சென்று அம்மாவை சந்திக்க வேண்டும். திருமணத்தை முடிக்க வேண்டும். உன் அப்பா போலீஸை அழைத்துவிட்டு வந்து விடுவார் என்றான். நீ என் மனைவியாக இருந்தால் எனக்கு பயமில்லாமல் இருக்கும் என்று கூறி வண்டியில் அமரச் சொன்னான். அவன் வண்டியை முழு வேகத்தில் ஓட்டினான். நான் பயத்தால் கத்தினேன். கர்ணா, மெதுவாக ஓட்டு. கோவிலுக்குத்தானே செல்கிறோம். புதைகுழிக்குள் அழைத்துச் சென்று விடாதே என்றேன். அவன் முகம் கடுமையானது. வாயை மூடு. உன் தந்தை போலீஸில் புகார் அளித்திருக்கிறார். போலீஸ் என் வீட்டிற்குள் நுழைந்தால் உன் கால்களை உடைத்து விடுவேன் என்றான். அவனுடைய பேச்சுக்களால் என் உள்ளம் நடுங்கியது. அதே சமயம் அவனுடைய அம்மாவை எனக்கு இப்போது வரை காட்டவில்லை. அவருக்கும் இந்த திருமணத்தில் உடன்பாடு இல்லாமல் இருந்திருக்கலாம். கோவிலில் திருமணம் முடிந்தது. வெளியே வந்தவுடன் என் அப்பா, தங்கை, அம்மா என எல்லோரும் எதிரில் நின்று கண்ணீருடன் என்னை பார்த்து கொண்டிருந்தார்கள். என் கழுத்தில் மாலை இருந்தது. என் இதயம் வேகமாக துடித்தது. நான் கர்ணாவின் கைகளை பிடித்தேன். அவன் பின்னால் நான் முற்றிலும் மறைந்தேன். என்னை அவன் மறைத்து கொண்டு, என் மனைவியை பார்க்க யாருக்கும் அனுமதி இல்லை. யாராவது என்னை வற்புறுத்த முயன்றால் கர்ணன் யார் என்று காட்ட வேண்டியிருக்கும் என்று அவன் கத்தினான். என் அப்பா வினோத் எங்கள் முன்னால் வந்து, இனிமேல் இந்த அசிங்கத்தை பற்றி பேச விரும்ப மாட்டோம். என் மகள் இறந்து போனாள் என்றார். என் அப்பா, அம்மா எல்லோரும் சென்று விட்டனர். நான் அவர்களை பின்தொடர விரும்பினேன். கர்ணா என்னை கட்டாயமாக காரில் ஏற்றினார். என் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. என் தந்தையின் பேச்சை கேட்டு நான் மிகவும் வருத்தமடைந்தேன். தொடர்ந்து அழுதேன். அதே சமயம் கர்ணா அதை பற்றி சிறிதும் கவலைப்படவில்லை. நம் வீட்டுக்கு போன பின்னாடி எல்லோரையும் மதிக்க வேண்டும், வீட்டு வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று அது சம்பந்தமாக மட்டும் விளக்கி கொண்டிருந்தார். என் தாயின் கட்டளையை நீ புறக்கணித்தால் எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த விஷயத்தை உன் மனதில் வைத்துக்கொள் என்றான். சுய நினைவில் இல்லாவிட்டாலும் அவன் வார்த்தைகளுக்கு என்ன பதில் சொல்வது என்று என் மனம் யோசித்தது. உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று ஒரு தந்தை எதிரில் நின்று பேசுவது ஒரு மகளுக்கு உள்ளத்தை உழுக்கும் உணர்வு என்பதால் அதை விட்டு என் மனம் மீளவில்லை. நீ அழுதது போதும். இப்பொழுது நீ என் மனைவி. இனி நான் தான் உன் உலகம் என்று கூறி காரை ஓட்டினான். அவனுடைய வீட்டுக்கு அருகில் வந்து காரை நிறுத்திய பிறகு நாங்கள் இருவரும் வீட்டுக்குள் சென்றோம். வீட்டுக்குள் அழைத்து சென்றவுடன் அவருடைய அம்மா என்னை பார்த்து, உனக்கு சமைக்க தெரியுமா என்றார்.
நான் தலையை ஆட்டினேன். அப்படியென்றால் சமையலறையில் போய் சமைக்கத் தொடங்கு என்றார். எனக்கு ஒரே அதிர்ச்சி. இப்போதுதான் திருமணம் முடிந்தது. ஆனால் இங்கு வித்தியாசமாக ஒவ்வொன்றும் நடக்கிறது. இங்கு வீட்டில் அனைவரும் என்னை ஏற்க மறுத்தனர். என் மாமியார் தினமும் கேலியும் பழி தீர்க்கும் வார்த்தைகளும் பேச ஆரம்பித்தார். நான் விரும்பிய என் காதலன் என் மீது தயவு காட்டவில்லை. இங்கு நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து சிறிது நாட்கள் கழித்து குழந்தை பற்றி யோசிக்கலாம் என்று நான் உறுதியாய் சொல்லிவிட்டேன். ஆனால் நான் குழந்தையை கருத்தில் கொள்ளவில்லை என்பதற்காக அவன் தாயின் வார்த்தைகளை கேட்டு என்னை அடிக்கத் தொடங்கினான். என் மாமியார் மேலும் நிறைய குழப்பங்களை உருவாக்கினார். திருமணத்தை முறிப்பது சுலபமான காரியம் அல்ல என்று எண்ணினேன். ஆனால் எங்கள் வாழ்க்கையை கெடுக்க அவர் நிறைய அவதூறு செய்தார். நான் முற்றிலும் உடைந்து போனேன். சில மாதங்களில் அவன் என்னை விவாகரத்து செய்வதாக கூறினான். என்னை வீட்டை விட்டு வெளியே தள்ளினான். இந்த வீட்டில் இனி உனக்கு இடமில்லை. நீ குழந்தை பெற தகுதியில்லாதவள், என் குடும்பத்திற்கு தேவையில்லாதவள் என்றான். நான் அவன் காலில் விழுந்தேன். தயவு செய்து என்னை விவாகரத்து செய்யாதே என்று மன்றாடி கேட்டேன். ஆனால் அவன் காது கொடுத்து கூட கேட்கவில்லை. அந்த வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகு என் வீட்டுக்கு செல்ல முயன்றேன். என் தந்தை என்னை ஏற்று விடுவாரா? என் தாய் என்னை பார்ப்பாரா? என் பிறந்த வீட்டின் வாசலுக்கு சென்றேன். ஆனால் கதவு பூட்டப்பட்டிருந்தது. நான் மண்டியிட்டு அழைத்தேன், அம்மா, அப்பா. யாரும் பதிலளிக்கவில்லை. அந்த இரவு என் வாழ்க்கையில் மிகுந்த பயங்கரமாக தோன்றியது. என் இதயம் உடைந்தது. என் தாய் தந்தை என்னை பற்றி இனி கண்டிப்பாக யோசிக்க மாட்டார்கள். பெற்றோரின் கண்ணீர் வீணாகாது. அவர்கள் நமக்காக அழுதால் நமது முழு வாழ்க்கையும் பாழாகிவிடும். நான் கதவின் முன்னால் நின்று குழப்பமாய் பார்த்தேன். இப்போது என் வாழ்வில் நான் மட்டுமே உள்ளேன். எனக்கு எதுவும் தெரியாது. என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. என்னை நானே கொன்றுவிடுவது போல் உணர்ந்தேன். அக்கம் பக்கத்தினரிடம் என் குடும்பத்தை பற்றி கேட்டபோது, நீங்கள் சென்ற 3வது மாதத்தில் அவர்கள் எங்கோ போய்விட்டார்கள் என்று சொன்னார்கள். நான் என் வீட்டின் வாசலில் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தேன். இது என்ன மாதிரியான பேரழிவு? நான் 8 மாதங்களுக்கு முன்பு இந்த வீட்டை விட்டு அந்த பையனோடு சென்றேன். இன்று அதே பையன் என்னை விட்டு பிரிந்து போனான். என்னுடன் எனது பெற்றோரும் அந்த பையனும் இல்லை. நெடுநேரம் தலைகுனிந்தபடி அமர்ந்திருந்த பிறகு சாலையை நோக்கி நடந்தேன். எனக்கு ஒரே ஒரு வழி இருந்ததால் ஏதாவது வாகனத்தின் முன் விழுந்து தற்கொலை செய்ய முடிவு செய்தேன். நான் உயிருடன் இருந்தால் எல்லோரும் தங்கள் தீய கண்களாலும் தீய நோக்கத்தாலும் என்னை அழித்து விடுவார்கள் என்று எனக்கு தெரியும். நான் ஒரு காருக்கு முன் விழுந்தேன். காரின் டிரைவர் உடனடியாக பிரேக் போட்டுவிட்டார். நான் என் கண்களிலிருந்து கையை அகற்றினேன். திடீரென்று என் கண்கள் திறந்தன. எனக்கு எதிரே ஒரு பெண் கோபக்கண்களுடன் என்னை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த பெண் பணக்காரியாக தோன்றினார். நான் அவரிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அங்கிருந்து நகர முயன்றேன். ஆனால் அவர் என் கையை பிடித்து என்னை தனது காரில் உட்காரச் சொன்னார். என் கைகள் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தன. நான் பணக்காரர் காரில் விழுந்ததால் அவர் என்னை போலீசில் ஒப்படைப்பார் என்று நினைத்தேன். ஆனால் அந்த பெண் என்னை காரில் ஏற்றி கொண்டு சென்றாள். எங்களுக்குள் முழு அமைதி நிலவியது. நான் அவரை பார்த்து பயந்த தோணியில் இருந்தேன். மன்னிக்கவும், இனி இது போன்ற தவறை செய்ய மாட்டேன். என்னை போலீசில் ஒப்படைத்து விடாதே என்று கூறினேன். அவர் மெதுவாக, கவலைப்படாதே, நான் உன்னை போலீசில் ஒப்படைக்கவில்லை. நீ எனக்கு வேலை செய்வாயா என்று கேட்டார். நான் பதற்றத்துடன் அவரை பார்த்தேன். அவள், என் வீட்டை சுத்தம் செய்ய எனக்கு ஒரு பெண் வேண்டும். உனக்கு நல்ல சம்பளமும் இடமும் தருகிறேன் என்றார். நான் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தேன். அவளிடம் ஏதாவது கேட்க வேண்டும், என்னை பற்றி ஏதாவது சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அவள் வாய்ப்பளிக்கவில்லை. அமைதியாகவே இருந்தாள். சிறிது நேரம் கழித்து ஒரு ஆடம்பரமான வீட்டின் முன் கார் நின்றது. என் இதயம் மிகவும் வேகமாக துடித்தது. அவள் கூறினாள், இந்த வீட்டில் என்னுடன் யாரும் வசிக்கவில்லை. நான் தனியாக வசிக்கிறேன். என் மகன் வெளிநாட்டில் இருக்கிறான் என்றாள். நாட்கள் கடந்து கொண்டிருந்தது. அந்த வீட்டில் நான் என் கடமைகளை செய்ய ஆரம்பித்தேன். அவள் என் மீது எந்த வேலையையும் கட்டாயப்படுத்தவில்லை. ஒரு இரவு என் அறையில் இருந்தபோது மாடிப்படியில் யாரோ நடப்பது போன்ற சத்தம் கேட்டது. நான் வெளியில் வந்து பார்த்தேன். மேலே சென்றது வேறு யாருமல்ல, அந்த அம்மாதான். ஏன் இரவு நேரத்தில் மாடிக்கு செல்கிறார் என்று புரியவில்லை. இவர் பிறவியில் பெரிய பணக்காரியா அல்லது வேறு ஏதும் செய்கிறாரா? அடுத்தடுத்த நாள் இரவும் மீண்டும் அதே நிகழ்வுகள் நடந்தது. அவர் மேலே சென்ற பின்பு ஒரு அலறல் சத்தம் மெதுவாக கேட்பது போல் தோன்றியது. இந்த முறை நான் மெதுவாக அவரை பின்தொடர்ந்தேன்.
நான் மாடிக்கு அருகில் செல்ல செல்ல அலறல் சத்தம் அதிகமாக கேட்டது. மொட்டை மாடியில் அவரை கண்டபோது அவள் வானத்தை நோக்கி கைகளை உயர்த்தி, கடவுளே, என் மகனை திருப்பி கொடுத்துவிடு, அவன் மீண்டும் என்னிடம் திரும்பி வர வேண்டும் என்று அழுது கொண்டிருந்தாள். அந்த குரல் என் உள்ளத்தை கிழித்தது. அந்த பெண்ணின் வலியை கண்ட பின் என் பெற்றோரை விட்டு நான் சென்றபோது என் அம்மா எப்படி உணர்ந்திருப்பார் என்று எனக்கு புரிந்தது. அதற்கு பிறகு நான் அந்த அம்மாவுக்கு உண்மையான மனதுடன் வேலை செய்ய தொடங்கினேன். அவளது மகன் திரும்பி வர வேண்டும் என்று நானும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தேன். சில நாட்களில் அவளுடைய மகன் திரும்பி வந்தார். அவர் முகத்தை பார்த்த பின்பு அதிர்ந்து போனேன். அவர் வேறு யாருமல்ல, பல நாட்களுக்கு முன்பு எனக்கு நிச்சயம் செய்யப்பட்ட மாப்பிள்ளைதான். 3 முறை அவரது திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நின்றுவிட்டதாகவும் அதனால் அவர் மனமுடைந்து இருந்ததையும் அறிந்தேன். திருமணம் நிச்சயிக்கப்பட்டு ஏதாவது காரணத்தால் கல்யாணம் நடக்காமல் நின்றுவிட்டால் மணப்பெண் மட்டும் பாதிக்கப்படுவதில்லை, மணமகனுடைய வாழ்க்கை கூட பாதிப்பிற்கு உள்ளாகிறது. என்னதான் பெண்ணின் மீது தவறு என்று ஒன்றிருந்தாலும் வருகின்ற பெண் வீட்டார் மாப்பிள்ளையை தவறான கோணத்தில் தான் பார்ப்பார்கள். அந்த ஒரு விஷயத்தை பற்றியும் மேலும் என்னுடைய தங்கையின் வாழ்க்கையை பற்றியும் நான் யோசிக்காமல் அந்த முடிவை எடுத்திருக்க கூடாது என்று எண்ணங்கள் என்னை ஆட்கொண்டது. அதன் பிறகு அவருக்கு என்ன நேர்ந்தது என்று எங்களிடம் கூறினார். அவர் வேறு ஒரு மாநிலத்தில் வேலைக்கு சென்ற போது நடந்த விபத்தில் கோமா நிலைக்கு சென்று மீண்டும் நினைவு திரும்பி வந்ததாக சொன்னார். அவருடன் வேலை பார்த்தவர்கள் விபத்தில் பலர் இறந்துவிட்டதாக தகவல் வந்ததால் இவரும் இறந்துவிட்டதாக இங்குள்ள எல்லோரும் நினைத்தனர். ஊரில் உள்ள அனைவரும் அவர் இறந்துவிட்டதாக சொன்ன போதும் அவரது தாய் முழு நம்பிக்கை வைத்து கடவுளை வேண்டிக் கொண்டிருந்ததன் பலன் வீண் போகவில்லை. அவள் கண்களில் கண்ணீர் மலர்ந்தது. அந்த அம்மாவும் அவருடைய மகனும் என் வாழ்வில் நடந்த அனைத்தையும் கேட்டு என்னை புரிந்து கொண்டனர். அந்த புனித தாய் அவருடைய மகனுக்கு என்னை திருமணம் செய்து வைத்தார். என் கணவர் ராகேஷ் கிருஷ்ணன் மிகவும் நல்லவராக இருக்கிறார். அவரிடம் மனிதாபிமானம் இருக்கிறது. எப்படியும் உன்னை உன் பெற்றோருடன் சேர்த்து வைப்பேன் என்று என் எண்ணங்களுக்கு ஒளி கொடுத்திருக்கிறார். இன்றெல்லாம் என் வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலவுகிறது. எனக்கு ஒரு தேவதை போன்ற மகள் இருக்கிறாள். அவளை நான் அப்படி பாசமாய் வளர்க்கிறேன். அவள் என்றால் எனக்கு உயிர். ஒரு நாள் அவளுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் என் மனம் இறுகி போய்விடுகிறது. கண்கள் என்னை அறியாமல் கலங்குகிறது. அவளுடைய சிறு சிறு அசைவும் புன்னகையும் வளர்ச்சியால் வரும் மாற்றங்களும் என் மனதை மகிழ்ச்சி அடைய செய்கிறது. எண்ணற்ற பாசம் அவள் மீது கொண்டுள்ளேன். இப்போதெல்லாம் என் மனதில் எழும் ஒரே எண்ணம், என் பெற்றோர் கூட என் பிறப்பிலும் வளர்ப்பிலும் இப்படித்தானே இருந்திருப்பார்கள். ஆம். சில நாட்களில் என் கணவர் என் தந்தை தாய் இருப்பிடத்தை கண்டுபிடித்து அங்கு என்னை அழைத்து சென்றார். இருவரும் மெயின் கேட்டை திறந்து உள்ளே சென்றோம். அப்பா, அந்த ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்க என் தொண்டையில் இரும்பு விழுந்த மாதிரி ஆனது. என்னை கடைசியாய் பார்த்து எத்தனை நாட்கள் ஆனதோ அவர் முகத்தை பார்க்கக்கூட பயமாக இருந்தது. வாசலுக்கு வெளியே நான் நின்று விட்டேன். உள்ளே போற துணிச்சல் இருந்தது. ஆனால் அழைப்பதற்கான உரிமை என் உள்ளத்தில் இன்னும் சரியாக தங்கியிருக்கவில்லை. வாசலில் இருந்த பிள்ளையாரை பார்த்தேன். சின்ன புன்னகையுடன் அமர்ந்திருந்தார். உங்களை பார்க்கணும் என்று அவங்க ஆசைப்பட்டாங்க. நீங்க தான் கொஞ்சம் மனசு வைக்கணும் அப்படின்னு ஒரு சத்தம். கதவின் மறுபுறம் என் கணவர் பேசி கொண்டிருந்தார். அங்கு நின்றிருந்த என் தங்கை முகத்தில் வியப்பு, கோபம், பிறகு ஒரு வழியை மூடி வைக்கும் சிரிப்பு. உன்னை வீட்டுக்குள்ள வர சொன்னதும் அப்பா சம்மதிக்கல, ஆனா கூப்பிடாம இருக்கவும் முடியல என்றாள் என் தங்கை. நான் ஒதுங்கி நின்று விட்டேன். அவள் சொல்வது போல அந்த வீட்டில் எனக்கான இடம் இனிமேல் இருக்குமா? என் தவறுகளை மன்னிக்கக்கூடிய மனம்தான் அவர்களுக்குள்ள இருக்குமா? அப்போது ஒரு இருமல் சத்தம். வயதான ஒருவர் வெளியே வந்திருக்கிறார். நடுநீல கலர் வேஷ்டி, வெண்மையான சட்டை. ஆனா அந்த கண்களில் பழைய நெருப்பு இல்லை. அதற்கு பதிலாக பச்சை மரத்து மட்டை போல காய்ந்த துயரம். வந்தது யாருமல்ல, என் அன்பு அப்பா. வந்துட்டியா கண்ணே? அவர் சொன்னது ஒரு வார்த்தை மட்டும்தான். ஆனால் என் உலகமே அதில் நனைந்தது. என் கண்களில் நீர் மலிந்து கால்கள் அவரை நோக்கி ஓடின. கண்ணீர் மல்க அவரை பாசத்தால் அணைத்து கொண்டேன். என் அம்மாவும் என் தங்கையும் எங்களை அணைத்து கொண்டு அழ ஆரம்பித்தனர். வயதில் வரும் கோளாறுகளை வாழ்க்கையின் மகிழ்ச்சியாய் நினைத்து தாய் தந்தையை உதறி தள்ளிவிட்டு போனதன் வழி அதை அனுபவித்த பின்புதான் நான் திருந்தினேன்.